2001 4 வரை நாங்கள் இந்த சட்டமன்ற இல்லாத போதே வந்து தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தில் பொறுப்பாளர் இருந்து பணியாற்றி இருக்கோம். நீண்ட நெடிய காலமாக மருத்துவர் ஐயா கூடவும் அண்ணன் கோகாமணி கூடவும் சமூக பணியில் இருந்திருக்கும். ஆகையால் இந்த சந்திப்பு என்பது முழுக்க முழுக்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவர் உடல் நலம் நன்கு தேறி வர வேண்டும் என்றுதான் அவருக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு வந்திருக்கிறோம். நன்றி. தெரியல, அவரை தான் கேட்கணும். எனக்கு வந்து ஜோசியெல்லாம் சொல்ல தெரியாது. ஏங்க, மதுரை முருகன் மாநாடு பாஜகவை இந்து முன்னணியை நடத்துவதற்கு என்ன தகுதி இருக்கு அவங்களுக்கு நான் கேட்கிறேன். தமிழ் மொழியில அர்ச்சனை பண்ணணும், தமிழ் கடவுளுக்கு தமிழ் மொழியில அர்ச்சனை பண்ணணும். உச்ச நீதிமன்றம் வரை போயிட்டு தலையாணை வாங்குறவங்க யாரு? உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் சமஸ்கிருதத்துல தான் அர்ச்சனை பண்ணணும், தமிழை பண்ணக்கூடாதுன்னு சொன்னவங்க யாரு? அவங்க போயிட்டு இன்னைக்கு தமிழ் கடவுள் முருகனை நாங்க மாநாடு நடத்துறோம் அப்படின்னா மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அயோத்தியில இப்படிதான் பண்ணாங்க. அயோத்தி ராமர் ராமர் ராமர்னாங்க. எங்களுக்கு அதுல மாற்று கருத்து இல்லை. அதை அரசியல் ஆக்காதீங்கன்னு சொன்னோம். இப்ப என்ன ஆச்சு? அயோத்தி ராமர் பாஜகவை கைவிட்டுட்டார். பாஜக ஆட்சி என்பது கூட்டணி ஆட்சியா மாறி போச்சு. அதே அயோத்தியில படுதோல்வி அடைஞ்சிருக்கு பாஜகவுடைய வேட்பாளர். சாதாரண ஒரு ஆள் வந்து அங்க வெற்றி பெற்றிருக்காரு, ஒரு சாமானியர் வெற்றி பெற்றிருக்காரு. அப்ப ராமன் அங்க கை விட்டார்ல அயோத்தியில, அதே மாதிரி முருகரும் தமிழ்நாட்டுல அவங்கள கை விட்டுருவார்.